அமெரிக்க நாடான வெனிசுலா அப்படிங்கிற இடத்துல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குது. இந்த நிலநடுக்கம் 7.2 மேக்னிடியூட் அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்குது. அந்த லெவல்ல ஆரம்பிச்சு 7.5 மேக்னிடியூட் அளவு வரைக்கும் அந்த நிலநடுக்கம் வந்து ரொம்பவுமே பாதிப்படைஞ்சிருக்குது. ரொம்பவுமே பயங்கரமா இருந்திருக்குது. சரியா? இதனால இந்த வெனிசுலா நாட்டோடைய தலைநகரமான கரகாஸ் அப்படிங்கிற ஒரு தலைநகரம் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா குடும்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெனிசுலா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து கரகாஸ் அப்படிங்கிற ஒரு தலைநகரம் இருக்குது. ஸோ இந்த தலைநகரத்துல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருந்த ஆட்களோட சேர்ந்து இடிபாடு அடைஞ்சு இந்த நிலநடுக்கம்னால இடிஞ்சு விழுந்து அங்க வந்து ஆட்கள் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல 160 பேருக்கு மேல வெனிசுலா அப்படிங்கிற நாட்டுல வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து இன்னுமே வந்து தேடப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்துல எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவுமே கொடூரமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இடிஞ்சு விழுந்த பில்டிங்ஸ்க்கு அடியில அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் வந்து எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற அந்த கதறல் இன்னுமே வெனிசுலாவில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. நீங்க இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரம் கூட அதுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்கான பணிகள் வந்து வெனிசுலா நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்து நீங்க இருக்கிற உங்களுடைய சொந்த நாட்டுல உங்களுடைய ஊர்ல நடந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஸோ இந்த நியூஸை மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான இன்னும் நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு தேடி வந்துகிட்டு இருக்கும்.